உனக்கு அறிவில்லை தானே? ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா தலைவர் வீட்டுக்கும் போனீங்க. சீமா வீட்டுக்கு போனீங்க, ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனீங்க, அப்புறம் இன்னும் சில கட்சி வீட்டுக்கு நீங்க முன்னாடி போனீங்க. அது வேற விஷயம். அதுக்கப்புறம் போனீங்க எடப்பாடி சார் வீட்டுக்கு போனீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டான். எடப்பாடி வீட்டு சார் ஏன் போல வீட்டுக்கு நீங்க? அப்ப உனக்கு மாங்கு தெரியல தானே? உனக்கு அறிவில்லை. கண்டிப்பாக்கா. முதல்ல இந்த சீனை கொஞ்சம் பாருங்க. என்னக்கா பார்த்தீங்களா? என்னன்னு தெரிஞ்சிச்சா? எடப்பாடி அவர்கள் தான் இப்போ கட்சியில் உள்ளவங்க சூழ்நிலை சரியில்லை. அதாவது எஸ்பி வேலுமணி மற்றவங்களாம் வந்து குளறுபடி நடக்குது, தாவேக்கா போகணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி கட்சியில் குளறுபடி நடக்கிறதுனால இப்போ நீங்கள் வர்றது சரியாக இருக்காது, வர வேண்டாம்னு எடப்பாடி அவர்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். சரியா? சரி, மாண்புங்கியே. மாண்புனா என்னன்னு தெரியுமா? அது ஒரு மரியாதை. சரியா? அதை நீ குடிக்கியா? 8 கோடி ஜனங்களின் முதல்வர் திரு விஜய் அவர்கள் வா போங்கிற. மாண்பை பற்றி நீ பேசுகிற மானங்கட்ட நாயே, அடிமை நாயே, செனப்பண்ணியே, கருமுண்டமே, சீமானின் அடிமையே, தளபதியை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நீ என்ன தகுதி இருக்கு? தின்னு உடம்பு வளர்த்து வச்சிருக்க நார நீ எல்லாம் தளபதியை பற்றி பேசுகிற மானங்கட்ட நாயே, தற்குறி.